இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிதான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Praise the Lord to everyone. ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிச்சுட்டு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றியப்பா. இந்த பகலெல்லாம் காத்துக்கொண்டே இந்த இரவிலும்ப்பா உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாய் நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் அப்பா அந்த சூம் மூலமா இணைய கர்த்தர் தந்த கிருபைகளுக்காய் நன்றியப்பா. இயேசுவே, இந்த வேலையை ஒப்பு கொடுக்கிறேன். உங்க வார்த்தை வெளிப்படட்டும் தகப்பனே. உங்க ஜீவனுள்ள வார்த்தையை அனுப்புங்க. என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதை பேசும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்கப்பா. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும்ப்பா. நாங்கள் அதை புரிந்து கொண்டு அதுக்கு கீழ்ப்படி அதை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இங்க தலைப்பா பார்த்திருப்பீங்க, காலம் நிறைவேறின போது அப்படின்னு சொல்லி. அந்த வசனம் ஃபர்ஸ்ட் வாசிச்சுக்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அதாவது இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், நமக்கு தெரியும். அவரை குமாரன்னு சொல்லிதான் அவர் வர முடியும், தேவன்னு சொல்லி வர முடியாது. அதனால குமாரன் சொன்னாரு. ஆனா தேவன் தான் குமாரன்க பேர்ல இயேசுவா வெளியே வந்தார். அதுக்கு நிறைய வசனங்கள் நமக்கு இருக்கு ஆதாரமா. சரி, இப்போ அவர் எந்த காலத்துல வந்தார் அந்த அப்படின்றதான் நம்ம தியானிக்க போறோம். அது போட்டிருக்கு பாருங்க, கலாத்தியர் 5:4 சாரி 4:5 போட்டிருக்கு, காலம் நிறைவேறின போது அவர் அனுப்பினார், அவர் வந்தார். அப்ப என்ன காலம் நிறைவேறினது, எதுக்காக அவர் காத்திருந்தார், எந்த காலத்துல வந்தார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம். அந்த காலம் நிறைவேறும் வரை அவர் காத்திருந்து வந்திருக்காரு. அப்ப சும்மா எந்த காரியமுமே வேதத்துல எழுதப்பட்டதும் சரி, நம்ம வாழ்க்கையில நடக்கிறதும் சரி, தானா நடக்கிறது இல்ல. ஆண்டவர் செய்யறது எல்லாம் அவர் சித்தத்தின்படி, ஒரு திட்டத்தின்படி அவர் திட்டங்களை வகுத்து செயல்படுத்துகிற தேவன். அப்ப இப்பவும் காலம் அவர் எதிர்பார்த்த காலம் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்தார் உலகத்துக்கு, இயேசுவா வந்தார் அப்படின்னு பார்க்கும். அப்ப என்ன காலம் நிறைவேறினது, என்ன காலத்துக்காக அவர் காத்திருந்தார் அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது, உலகம் முழுவதும் ஒரு சர்வதேச மொழி உருவாகணும் அப்படின்னு சொல்லி அவர் காத்திருந்தாராம். அதாவது இப்போ சர்வதேச மொழினா நமக்கு தெரியும், இங்கிலீஷ், ஆங்கிலம் இருக்கு. இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம பிழைச்சிக்கலாம். எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் ஆங்கிலம் தெரியும். அப்படி ஒரு மொழியை தான் நம்ம சர்வதேச மொழி அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்போ நம்ம வாழ்ற காலத்துல ஆங்கிலம் சர்வதேச மொழியா இருக்கிற மாதிரி, அதுக்கு முன்னாடி லத்தீன் இருந்திருக்கு. உலகத்துல எல்லா நாடுகள்ல உள்ளவங்களுக்கும் லத்தீன் தெரியும். அப்ப அது ஒரு சர்வதேச மொழி, இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம், சர்வதேச மொழியா இருந்திருக்கு. அதுக்கு முன்னால கிரேக்க மொழி சர்வதேச மொழியா இருந்திருக்கு. அது எப்படி அப்படின்னா, அதாவது நம்ம கிபி 70, அதாவது பாபிலோனுக்கு நம்ம ஜனங்கள் சிறைப்பட்டு போயிட்டாங்க, இஸ்ரேல் ஜனங்கள், அது நமக்கு தெரியும். அப்போ பாபிலோன் வல்லரசா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மீட்டிங் அதுக்கப்புறம் வந்து பாபிலோனுக்கு அப்புறம், அது நான் கூட அடிக்கடி நினைப்பேன், பாபிலோன் நேபுகாத் நேச்சார் தானே தேவாலயத்தை எல்லாம் இடிச்சு, முன்னால புரியாத நேரத்துல யோசிப்பேன், தேவாலயத்தை எல்லாம் இடிச்சு அவர் வந்து ஜனங்களை கைப்பற்றி கொண்டு போனார், தேவாலயத்தில் உள்ள பொருட்களை கொண்டு போனார் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் வேற ராஜா, மேதிய பெர்சிய ராஜாக்கள் வந்து அந்த கோரேஸ் அவங்க எல்லாம் அனுப்பி தேவாலயத்தை கட்ட சொல்றாங்க, தேவாலயத்தில் உள்ள பொருட்களை கொண்டு போறாங்க, அனுப்பி விடுறாங்க. எஸ்ராட்ட நெகேமியாட்டெல்லாம் தேவாலயத்தில் உள்ள பொருட்களை கொடுத்து விடுறாங்க. அது எப்படி நேபுகாத் நேச்சார் கொண்டு போனது அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் புரிஞ்சது எனக்கு, அந்த வரலாற்று சம்பவங்களோட நம்ம
ஒப்பிட்டு பார்க்கும்போது, அந்த பாபிலோன் ராஜ்யம் வல்லரசா இருந்தது, வீழ்ந்து போனது. அதுக்கப்புறம் அத மேதிய, பெர்சிய ராஜ்யங்கள் அவங்கள தோற்கடிச்சுட்டாங்க பாபிலோன. அ அதுக்கப்புறம் இவங்க வல்லரசா மாறுனாங்க. மேதிய, பெர்சியர். அதனால தான் அந்த ராஜா கோரேஸ் எல்லாம் நமக்கு சர்ச்சு கட்ட உத்தரவு தேவாலயத்த கட்ட உத்தரவு குடுத்தார். அங்கிருந்து நெகேமியாவுக்கு உத்தரவு குடுத்து அனுப்பினார். அர்தசஷ்டா, கோரேஸ் இவங்கலாம். இவங்க மேதிய, பெர்சிய ராஜாக்கள். அப்ப இவங்க அ கீழ பாபிலோன் வந்துச்சு. அதனால தான் பாபிலோன அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. அதனால தான் அங்க தேவாலயத்துல உள்ள நேபுகாத்நேச்சர் கொண்டு போனதெல்லாம் பாபிலோன ராஜா நேபுகாத்நேச்சர் அவர் கொண்டு போன பொருட்கள் எல்லாம் குடுக்காங்க. அது அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்படி அ அதுக்கப்புறம் அது விழுந்து கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்பியது. கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்பும்போது, அது நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். அலெக்சாண்டர் அவர்தான் பெரிய ராஜாவா இருந்தாரு. அவர் எழும்புனாரு. அவரு அந்த 127 நமக்கு தெரியும். 127 நாடுகள் நேபுகாத்நேச்சார்ட்ட இருந்தது. அந்த எஸ்தர் ராஜாத்தி புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அந்த நாடுகள பிடிச்சிட்டு, அது மட்டும் இல்ல, இன்னும் உலகத்துல உள்ள அப்போ உலகத்துல நெறைய பகுதிகள் கண்டுபிடிக்கப்படல. கண்டுபிடிக்கப்பட்ட நாடுகள் எல்லாத்தையும் அவர் கைப்பற்றிட்டார். 33 வயதுல அவர் இறந்தார். அதுக்குள்ள எல்லாத்தையும் கைப்பற்றினார் அப்படின்னு நமக்கு தெரியும். அ அப்போ அந்த அலெக்சாண்டர் அந்த கிரேக்கர்களோட அப்புறம் அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் விழுந்ததுக்கு அப்புறம், அவங்கள ரோம சாம்ராஜ்யம் வல்லரசாகியது. ரோமர்கள் அவங்கள வீழ்த்திட்டாங்க, கிரேக்கர்கள. அப்படி வந்தது. அதுக்கு முன்னால இந்த கிரேக்கர்கள் இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களோட கொள்கை என்ன அப்படின்னா, எல்லா நாட்டிலயும் அவங்க பிடிச்ச நாட்டுலலாம் அவங்களோட மொழிய பரப்பணும், அவங்க கொள்கைய பரப்பணும், அவங்களோட சிந்தை மத்த நாடுகளுக்கு வரணும், அவங்க கலாச்சாரம் பரவணும். இதுதான் அவங்களோட கொள்கை. அந்த கிரேக்கர்களுக்கு. அப்படி எல்லா நாடுகளையும் பிடிச்சு அலெக்சாண்டர் அவர் கைக்குள்ள வச்சிருக்கும்போது, அவர் மொழிய எல்லா நாட்டிலயும் பரப்பிட்டார். இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு ஆங்கிலத்தையும் சேர்த்து படிக்கோமோ, இன்னொரு லாங்குவேஜா, அதே மாரி எல்லா அ காலேஜுகள்ல, கல்வித்துறையில, ஆபீஸ்கள்ல எல்லாத்துலயும் உலக நாடுகள் எல்லாத்துலயும் கிரேக்க மொழி கண்டிப்பா படிச்சிருக்கணும். அதாவது தனிப்பட்ட முறையில அவங்க அந்தந்த நாட்டு மொழிய தாய்மொழியா பேசினா கூட, அஃபிஷியலா கிரேக்க மொழியில தான் அவங்க வேலை செய்யணும். கிரேக்க மொழிய கண்டிப்பா படிச்சிருக்கணும். அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்தது. அது வந்து அதனால என்னாச்சு, எல்லாருக்கும் கிரேக்க மொழி பரவிட்டு, அது ஒரு சர்வதேச மொழியாய் இன்டர்நேஷனல் லாங்குவேஜா அது இருந்தது. அது வரும் வரை கர்த்தர் காத்திருந்தாராம். ஏன்னா, அவர் ஒரு பெரிய காரியத்த செய்யணும். உலகம் முழுவதையும் அவர் ரட்சிக்கணும். அதுக்காக தான் அவரு வாரார் உலகத்துக்கு. அப்போ அத ஏற்றுக்கொள்ளும்படியா ஜனங்களுக்கு அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும். அல்லது புரிய வைக்க முடியாது. அதுக்காக கர்த்தர் அதுவரை காத்திருந்து, அந்த கிரேக்க மொழி எவ்வளவு திட்டம் போட்டு எவ்வளவு ஆச்சரியமா நடத்துற அலெக்சாண்டர எழுப்புனது அவரா தான் இருந்திருக்கு. அவர் மூலமா தான் உலகம் முழுசும் அந்த மொழி பரவியிருக்கு. அலெக்சாண்டர எல்லா நாடுகளையும் பிடிக்க வைத்ததும் ஆண்டவருடைய திட்டம் தான். பண்ணி அந்த கிரேக்க மொழி வரும் வரை காத்திருந்து, அந்த மொழி உலகம் ஒரு சர்வதேச மொழியாய் வரும் வரை காத்திருந்தார். அப்ப நம்ம சில நேரங்கள்ல பார்ப்போம். ஆண்டவர்ட்ட வந்து பரிசேயர், சதுசேயர்லாம் பேசுறாங்க. கானானிய ஸ்திரீ பேசுறாங்க. வேதத்துல வாசிக்கிறோம். ரோம ஆட்சியில இருக்கும்போது அவங்களோட நூ நூற்றுக்கு அதிபதி, அப்படி அதிகாரிகள்லாம் வந்து பேசுறாங்க. எல்லாரும் வேற வேற பகுதிய சேர்ந்தவங்க, வேற வேற மொழி பேசுறவங்க. அப்ப எப்படி எல்லாரும் வந்து பேசுறாங்க இயேசுட்ட, அவரும் பேசினாரு அப்படின்னு பார்த்தா, இந்த கிரேக்க மொழியில தான் எல்லாரும் பேசியிருக்காங்க. வெவ்வேறு இடங்கள்ல உள்ளவங்களுக்கும் புரியும்படியான பாஷையா அது இருந்திருக்கு. அதனால இயேசுவோட பேசுனாங்க. அவர் பேசுனதும் அதனால தான் அவங்களுக்கு புரிந்தது. அந்த மலைப்பிரசங்கத்த பத்தி நமக்கு தெரியும். அது அந்த மலைப்பிரசங்கம் எந்த இடத்துல பண்ணாருன்னா, அந்த இடத்துக்கு பேரு டெக்காபொலி அப்படின்னு சொல்றாங்க. டெக்கானாலே 10ன்னு அர்த்தம். டெக்காபொலி அப்படின்னா, அது 10 தேசங்கள் அல்லது 10 பட்டணங்கள் அப்படின்னு பெயராம். அது அந்த 10 தேசங்களுக்கு ஒரு மத்திய இடமா தான் அந்த டெக்காபொலி இருந்திருக்கு. அந்த இடத்துல தான் ஆண்டவர் மலை பிரசங்கத்த பண்ணியிருக்காரு. அப்ப அந்த 10 தேசத்துல உள்ள மக்களும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் வேற 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 மொழி பேசக்கூடியவங்க. ஆனா, அவங்க எல்லாருக்கும் புரியும்படியா நம்ம இயேசு கிறிஸ்து பேசினாரு. காரணம் கிரேக்க மொழி எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பொதுவான மொழியா இருந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த மொழியில அவர் பேசினார். அதே மாரி பவுல் மிஷனரி பிரயாணம் நெறைய இடங்களுக்கு போனார். 3 மிஷனரி பிரயாணங்கள மேற்கொண்டிருக்கார். நெறைய இடங்களுக்கு போயிருக்கார். நெறைய நாடுகளுக்கு போனார். போன இடங்களெல்லாம் எப்படி பேச முடிந்தது?
அப்படின்னா அந்த சர்வதேச மொழி இருந்ததால தான் சுவிசேஷம் வேகமாய் பரவியது. பவுல் மூலமா மட்டும் இல்ல, அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு வெவ்வேறு பகுதிகளுக்கு போய் சுவிசேஷத்த அறிவிச்சாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அது எப்படி அப்படின்னா, இந்த சர்வதேச மொழி இருந்ததுனால தான். அப்ப பாருங்க ஆண்டவர் வந்து அவ்வளவு அந்த காலம் நிறைவேறுவதற்கு காத்திருந்தார். அந்த மொழி வரணும். எல்லாருக்கும் நம்ம சுவிசேஷத்த அறிவிக்கணும். இந்த உலகம் முழுவதையும் ரட்சிக்க தான் அவர் வந்தாருன்னு நமக்கு தெரியும். அப்போ எந்த காலத்துல வரணும்னு சொல்லி, இந்த மொழி எல்லாம் வரும்படியா அதுவரை காத்திருந்து, அதுக்கப்புறம் வந்தார். அப்புறம் இன்னொரு விஷயம், 2வது என்ன காலம் நிறைவேறின போது, அப்படின்னா இன்னொன்னு என்ன காலம் நிறைவேறுச்சு அப்படின்னு பார்த்தா, அ மேசியா வரணும். அ தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டுல நெறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்க்கதரிசனப்படி அவருடைய எல்லா கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தப்படணும். ஒரு எலும்பும் கூட முறியக்கூடாது. அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசன புத்தகத்துல தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அப்படி ஒரு மரணத்த தான் அவர் அடையணும். எல்லா சொட்டையும் இந்த உலகத்துக்காக, நமக்காக அவர் சிந்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கார். அததான் தீர்க்கதரிசனமா வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்போ அப்படி ஒரு காலம் வரணும். கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தும்படியான ஒரு காலம் வரணும். அந்த காலத்துக்கும் அவர் வெயிட் பண்ணார். என்னன்னா, மேதிய பெர்சியர் காலத்துல என்ன நடந்திருக்குன்னா, அ அந்த மரண தண்டனை குடுத்தாங்கன்னா, தலைய வெட்டி கொலை செய்வாங்களாம். வெட்டி கொல்லுவாங்க. அப்போ அதனால என்ன ஆகும்? ரத்தம் எல்லா கடைசி சொட்டு ரத்தமும் வெளிய வராது. தலை வெட்டப்பட்ட இடத்துல தான் கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் ரத்தம் உறையக்கூடிய தன்மை உண்டு ரத்தத்துக்கு. அந்த வெட்டுன இடத்துல கொஞ்சம் ரத்தம் வந்ததுக்கப்புறம், அது வந்து உறைஞ்சிரும். உறைஞ்சு அடுத்து ரத்தம் சிந்த விடாம பார்த்துக்கணும். அது இயற்கையா நம்ம சரீரத்துல உள்ள தன்மை. அதனால ரத்தம் ஃபுல்லா வெளிய வர முடியாது. அதோட கழுத்துல உள்ள எலும்புகள், அந்த வெட்டப்பட்ட இடத்துல உள்ள எலும்புகள் முறிந்து போயிரும். அப்போ அது இவருக்கு ஏற்றதல்ல, அந்த மரணம். அதனால அந்த மேதிய பெர்சியர் காலத்துல வரல. அதுக்கப்புறம் இன்னொரு தண்டனை குடுப்பாங்களாம். கல்லெறிஞ்சு கொலை செய்வாங்க. மரண தண்டனை. கல்லெறிந்து கொலை செய்யும்போது, நமக்கு தெரியும் எல்லா ரத்தமும் வெளிய வராது. அந்த கல் எரியிற இடத்துல எலும்புகளும் முறியும். அப்ப அதுவும் இவருடைய தீர்மானத்துக்கு ஏற்றதல்ல. அப்புறம் என்ன ஆச்சு அப்டின்னா, நான் சொன்னது போல கிரேக்க ஆட்சியில அந்த மொழி எல்லா இடமும் பரவிட்டு, அப்புறம் கிரேக்கருக்கு அப்புறம் ரோம பேரரசு வல்லரசு ஆனது. கிரேக்கர்களையும் வீழ்த்தி ரோமர்கள் எழும்புனாங்க. அந்த ரோம பேரரசர் காலத்துல குடுத்த தண்டனை மரண தண்டனை என்னன்னா, சிலுவை மரணம். அப்பதான் அந்த சிலுவை மரணத்த பயன்படுத்துனாங்க. அதுல தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மணிக்கட்டு பகுதியில ஆணி அடிச்சு தொங்க விட்டுருவாங்க. காலு, கையிலலாம். அ அதுலருந்து ரத்தம் கொட்டும். கொட்டும்போது அந்த தொடர்ந்து அந்த ரத்தம் உறைஞ்சு அந்த இடத்த அடைக்காம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திரவம், ஒரு மருந்து மாரி ஒண்ணு வச்சிருப்பாங்களாம். அத அந்த இடத்துல தடவிட்டே இருப்பாங்க. தடவும்போது ரத்தம் உறையாது. திரும்ப எல்லா ரத்தமும் வெளிய வருமாம். அப்ப அந்த சிலுவையில தொங்குறவங்க கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தின பிறகு தான் உயிர் போகும். எல்லா ரத்தமும் வழியும்படியான ஒரு வழி இது. அந்த காயங்கள் மேல அந்த உறைய விடாம ஒரு திரவத்த தடவி, தடவி ரத்தத்த வடிய வைப்பாங்களாம். அ 3 நாள், 4 நாள் வர அந்த ரத்தம் வடியும் வர அந்த சரீரம் தொங்கிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் உயிர் போகும். அப்படி ஒரு தண்டனை தான் அந்த ரோம பேரரசர் காலத்துல உண்டானது சிலுவை மரணம். அப்ப இதுல தான் ரத்தம் எல்லா கடைசி சொட்டு ரத்தமும் வெளிய வரும். அது மட்டும் இல்ல, எலும்பும் முறிய தேவையில்ல. ஒரு எலும்பும் முறிவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாரி எலும்பும் முறிய தேவையில்ல. அதனால அவர் அந்த ரோம பேரரசு காலம் வரும் வரை அவர் வெயிட் பண்ணாரு ஆண்டவர். பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா! அப்ப ரோம பேரரச வல்லரசு ஆக்குது அல்லது கிரேக்க பேரரசை அவங்க வீழ்த்துவதற்கும் ஆண்டவர் தான் காரணமா இருந்திருப்பாரு. ரோம் பேரரசு வந்தா தான் எல்லா சொட்டு ரத்தமும் சிந்த முடியும். அவருடைய அந்த தீர்மானம், அனாதி தீர்மானம் நிறைவேறும். அதனால அவங்க ஆட்சிக்கு வரும் வரை, அவங்க சிலுவை மரணத்துல அவங்க வச்சிருக்கிற முறைமையின்படி சிலுவை மரணத்துல தான் உயிர் போணும் அப்படின்னு சொல்லி அவரு வெயிட் பண்ணாரு. அதுவும் கூட அ அந்த அவங்க லோக்கல்ல உள்ள அந்த பிரதான ஆசாரியர் எல்லாம் தீர்ப்பு எழுத விடாம ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு ஒரு இதுல நான் முன்னால வாசிச்சது ஞாபகம் இருக்கு. அந்த ரோம பேரரசு ஹெட் ஆஃப் தலைமை அங்கதான். அவங்க தான் தண்டனை குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த பொந்தி பிலாத்து அதெல்லாம் எனக்கு இப்ப சரியா ஞாபகம் இல்ல. அந்த அவங்க யூதர்கள் கூட தலைவர்கள் உத்தரவு போட விடாம, ஏன்னா அவங்க போட்டா வேற தண்டனை அவங்களுக்குள்ள தண்டனை வந்துரும்.
அப்போ ரோம ஆட்சியில இருக்கவங்க குடுத்தாதான் இந்த சிலுவை தண்டனை குடுப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக அவர் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்துவதற்காக அந்த காலமும் நிறைவேறணும். அந்த ரோம பேரரசு வரணும். அந்த ஆட்சி வரணும். அந்த தண்டனை சிலுவை மரணம் பயன்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி, அதுக்காகவும் அவர் காத்திருந்து, அந்த காலம் நிறைவேறின போது உலகத்துக்கு வந்தார். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. 3வது காலம் நிறைவேறின போது வந்தார் அப்படின்றதுல, 3வது என்ன காலம் நிறைவேறியது அப்படின்னு பார்த்தோம்னா, அ மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல சொல்லியிருப்பார். நீங்க உலகம் முழு சீஷர்கள பார்த்து, உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்த பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி என்னன்னா, அந்த ரோமர்கள் காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஆட்சிக்கு வரும்போது, எல்லா இடங்கள்லயும் சாலைகள் அமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னால அப்படிலாம் கிடையாது. சாலை வசதிகளே கிடையாது. இந்த ரோம ஆட்சியாளர்கள் தான் எல்லா இடங்கள்லயும் போயி, சாலை வசதிகள அமைச்சிருந்தாங்க. அப்ப அப்படி இருந்தா தான் இவங்க பிரயாணம் பண்ண முடியும். எல்லா இடங்களுக்கும் போய் பிரயாணம் பண்ணதுக்கு ஏதுவா அவங்க சாலைகளை அமைச்சு வச்சிருந்தாங்க. அ அது இவங்க சுவிசேஷத்த அறிவிக்க வசதியா இருந்தது. அப்ப அடுத்து எதுக்கு காத்திருந்தாருன்னா, அ அவர் வராரு. அவருடைய சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்படணும். உலகம் முழுவதும் ஒரு ரட்சிப்பு உண்டாகணும். அதுக்கு ஏதுவா ஆனா வசதி உண்டாக்கப்படணும். அப்ப வேற எந்த சாம்ராஜ்யத்திலயும் அப்படி ஒரு வசதிய உண்டாக்கல. அதனால அவர் அந்த ரோம பேரரசு வந்ததுக்கு அப்புறம், அந்த சாலைகள்லாம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம், அந்த காலம் நிறைவேறணும். அதுக்கப்புறம் நம்ம வந்தா தான் நம்ம டீச்சர்கள் போய் உலகம் முழுவதும் நமக்கு கூட நம்ம இந்தியாவுக்கு ரோமா வந்ததுனால தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்படி உலகம் முழுசும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா, நல்ல வசதிகள் உண்டாக்கப்படணும். போக முடியாது அல்லது. அந்த வசதிக்காக காத்திருந்தார். அந்த காலம் நிறைவேறும் வரை காத்திருந்து, அதுக்கப்புறம் இயேசு வந்தார். எவ்வளவு நல்ல ஆச்சரியமான தெய்வம் பாருங்க. எவ்வளவு திட்டமிட்டு வந்திருக்காரு. அதான் காலம் நிறைவேறின போது அவர் வந்தார். அப்படின்னு சொல்லி பார்க்கும். இது மட்டும் இல்ல, யோசேப்பு, மரியாள் ஓட சொந்த ஊர் நேசரேத்து. இது கல்லேயாவுல இருக்கு. ஆனா, அவரு இவரு பெத்லகேம்ல பிறந்தார். அது நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்டிருக்கு. பெத்லகேம்ல தான் அவர் பிறப்பார் அப்படின்னு சொல்லி. அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த வரலாற்று பூர்வமா பார்த்தோம்னா, தாவீது பெத்லகேம்ல தான் பிறந்தாராம். தாவீதோட வம்சத்துல தான் இவர் வாராரு. அ அந்த ராஜகுலத்துல 1வது அரசர் தாவீது இல்லன்னாலும், ஆண்டவருக்கு பிரியமானவர், ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றினவர் தாவீது தான். சவுல் முதல்ல இருந்தா கூட. அப்ப அந்த தாவீதின் வம்சத்துல தான் இவரும் வராரு. அந்த தாவீது பிறந்த அதே பெத்லகேமில பிறக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு தான் பெத்லகேமில் பிறப்பார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமா பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல இன்னொரு வசனம் பாருங்க. அ எல்லாமே திட்டமிட்டு ஆண்டவர் செய்திருக்காரு. எசேக்கியேல் 34வது அதிகாரத்துல ஒரு நிமிஷம். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 23, 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை மேய்க்கும்படி ஆண்டவர் சொல்றார். நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடி முந்தின வசனத்துல ரட்சித்து ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு 22ல சொல்லிட்டு 23ல சொல்றாரு. எசேக்கியேல் 34, 23ல அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். தாவீத குறித்து. ஆனா தாவீது காலத்துக்கு அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. அப்புறம் அடுத்த வசனத்துல சொல்லியிருக்கு 24ல கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். அப்ப தாவீது அதிபதியா இருப்பாரு. அவர நான் இந்த ஜனங்களுக்கு விசாரிப்பா இருக்க ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அ எப்போ அப்படின்னா, இவங்க பாபிலோன்ல 70 வருஷங்கள் சிறைப்பட்டு போயிருக்கும்போது,
எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொண்டு எழுதினது இந்த வார்த்தை. ஆனா அது எப்போ நிறைவேறுதுன்னா, அதுக்கப்புறம் 2000 வருஷங்களுக்கு அப்புறம் 2000 வருஷங்கள் நமக்கு தெரியும் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த நாடே இல்லாம போயிட்டு. மேப்ல கூட அந்த நாடு கிடையாது. அப்படியே அவங்க சிதறடிக்கப்பட்டு உலகம் எங்கிலும் பரவி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அதுக்கு அப்புறம் நடக்கக்கூடியது தான் தீர்க்க தரிசனமா எசேக்கியேல்ல எழுதியிருக்கு. 2000 வருடங்களுக்கு பிறகு 1948 வருஷம் மே 14ஆம் தேதி மீண்டும் இஸ்ரேல் தேசம் உருவானது. உருவாகும்போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த நாட்டுக்கு அதிபதி பேரு டேவிட் பென் குரியன். முதலாவது அதிபதி. அதாவது தாவீது. அவர் அததான் அப்பவே சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனின் அவர்கள் மேல் அதாவது சிதறடிக்கப்பட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அவர் திரும்ப கூட்டி சேர்ப்பேன். அப்போ நான் ஒரு வைக்கக்கூடிய அதிபதி யாருன்னா, தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பா இருக்க ஏற்படுத்துவேன். அவர்கள் அவர் இவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனா இருப்பார். அப்படின்னு சொன்னது கூட, அப்போ முதல் அதிபதி டேவிட் பென் குரியன். அந்த தாவீது அப்படின்ற பெயர கொண்ட அவர்தான் முதல் அதிபதியா இருந்திருக்காரு. அப்ப அத 2000 வருஷங்களுக்கு முன்னால எசேக்கியேல் புத்தகத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா எழுதி வச்சிருக்காரு. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அதே மாரி அந்த செருபாபேல் காலத்துல இருந்தே செருபாபேல் வந்து ஆலயத்த கட்டினாரு. அவரு தாவீதின் வம்சத்துல உள்ளவரு. அப்ப இவரு ராஜாவா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஜனங்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்களாம். ஆனா மேதிய பெர்சிய காலத்துல அந்த ராஜாக்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, நம்ம பார்த்த மாரி இந்த கோரேசு, அர்தசஷ்டா அவங்கலாம், நீங்க மத ரீதியா என்னனாலும் செய்யுங்க. சர்ச் கட்டுங்க, தேவாலயத்த கட்டுங்க, என்னனாலும் பண்ணிடலாம். எல்லா காரியங்களையும் செய்துடலாம் அப்படின்னு உத்தரவு குடுத்தாங்க. தேவாலயம் கட்டுறதுக்கு உதவி செய்தாங்க. ஆனா, ராஜா வைக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ராஜாவை ஏற்படுத்தக்கூடாது. எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் யூதர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்காங்க. அதனால இவங்க ஒரு செருபாபேல்லாம் அங்கிருந்து வந்து ஆலயத்த கட்டுறாரு 2வது. ஆனா அவரு ராஜாவா ஆயிருவாரா அப்படின்னு நினைச்சு ஜனங்கள் எதிர்பார்க்காங்க. அது ஆக முடியல. அந்த மேதிய பெர்சியர் வசம் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்துல இருந்து அவருடைய சந்ததி ஆயிர மாட்டாங்களா? எப்படியாவது அப்போ ரோமர்களுக்குலாம் இருக்காங்க இவங்க. எப்படியாவது விடுவிச்சிட மாட்டாங்களா? அந்த அடிமையாவ தான் இருக்காங்க. மேதிய பெர்சியா, அப்புறம் கிரேக்கர், அப்புறம் ரோமர் இப்படி கீழ இஸ்ரவேலுக்கு அடிமையா இருக்காங்க. யாராவது விடுவிக்கட்டும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்க்காங்க. அப்படிதான் இயேசு வராரு. இயேசு வந்த உடனே அவரும் ராஜாவா ஆயிருவாரு. நம்மள எப்படியாவது ரோமர்கள்ட்ட யுத்தம் பண்ணி, ரோம பேரரசுட்ட இருந்து நம்மை விடுவித்துருவார் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அதனாலதான் அந்த குருத்தோலை ஏந்தி ராஜா வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. ஆண்டவரை இவர் ராஜா அப்படின்னு நம்பி அவர் எப்படியாவது சண்டை போட்டு இவர் என்ன ராஜான்னு அவங்களுக்கு புரியல. எப்படியாவது சண்டை போட்டு ரோம பேரரசை வீழ்த்திடுவாரு. வீழ்த்தி நமக்கு ஒரு ஜெயத்தை தந்துருவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா அது நடக்கல. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறல அப்படிங்கறனாலதான் அவரை கொலை செய்ய துணிந்தாங்க. அடுத்து இவருக்கு வாரிசும் இல்ல. அப்ப என்ன செய்ய? இவருக்கு இனிமே அடுத்து இந்த வம்சத்துல ராஜாவே வரமாட்டாரா? அப்படின்னு இருக்கும்போதுதான் அந்த மத்தேயு புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களோட ஒப்பிட்டு இந்த இயேசுதான் ராஜா அப்படின்ற அர்த்தத்துலதான் மத்தேயு எழுதப்பட்டிருக்கு. அவரே ராஜா அப்படின்னு சொல்லி. அடுத்து மார்க்ல பார்த்தோம்னா அது ரோமருக்கு எழுதப்பட்டதாம். ரோமர் ரொம்ப பிஸியா இருப்பாங்களாம். எப்போதும் வேலை செய்துகிட்டு இருப்பாங்களாம். அப்ப அவங்களுக்கு வேலைன்னு அஹ் அந்த வம்ச அட்டவணை அதெல்லாம் போட்டா அவங்களுக்கு உட்கார்ந்து வாசிக்க நேரம் இருக்காது. அதனாலதான் அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சுருக்கமா எழுதப்பட்டிருக்கு மார்க் சுவிசேஷம். அதுக்கப்புறம் கிரேக்கர்கள் லூக்கா வந்து கிரேக்கர்களுக்கு எழுதப்பட்டது. அது அவர் ஒரு மருத்துவர். அவர் கிரேக்க மருத்துவராம் லூக்கா. அப்போ அவரு அதிகமா படித்தவர், தத்துவ ஞானி. இவரு அந்த கிரேக்க கொள்கையின் அடிப்படையில, அதாவது கிரேக்க கொள்கை எப்படியானா உலகமே தீமைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹ் தேவர்கள் பூமிக்கு தேவர்களா இருந்தாலும் அவங்க பூமிக்கு வந்துட்டாங்க, பூமியில அவதாரம் எடுத்தாங்கன்னா அவங்களும் தீமையாயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இயேசுவ அவதாரம் எடுக்கல, அவரு மனிதரை போல வரல, மனிதனாகவே வந்தார் அப்படின்னு விளக்கும்படியா அந்த லூக்கா புத்தகத்துல எழுதியிருக்கு. சரி, இப்படி ஒவ்வொரு புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு, ஒவ்வொரு காரணம் இருக்கு. அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் அதனதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டபடி நேர்த்தியா எல்லாவற்றையும் யோசிச்சு தீர்மானித்து அதுக்கான சூழ்நிலைகளை அவரே உண்டாக்கி செய்திருக்காரு. அவர் உலகத்துக்கு பிறக்கும் போது இவ்வளவு உண்டாக்கியிருக்காரு. இப்போ 2வது வருகைக்கு சமீபமாயிட்டு அதுக்கு நம்ம காத்திருக்கோம். இந்த காலத்திலையும் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. எல்லாம்
அவர் சித்தப்படி உருவாகிக் கொண்டிருக்கு. சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாகி அந்த வருகைக்கு ஏற்றதா இருக்கிறது. அந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ, அதுக்கு ஏத்த மாதிரி காலம் இருக்குது. இப்போ நாம் தான் ஆயத்தமாக வேண்டிய காலகட்டத்துல இருக்கோம். நம்ம இப்ப இந்த வார்த்தைய கொண்டு நம்ம வந்து அப்ப இவ்வளவு தீர்மானித்து திட்டவட்டமா காலம் நிறைவேறின போது அப்படின்னு சொல்லி, அந்த காலத்துக்கு காத்திருந்து, அந்த காலத்தை நிறைவேற்றி, அதுக்கப்புறம் உலகத்துக்கு வந்தது போல, இப்பவும் அவர் எல்லாவற்றையும் திட்டவட்டமா நியமித்து, அந்த பூமி வானமும் பூமியும் வெந்து உருகி போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஏத்த மாரி எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக்ன்னு சொல்றாங்க. அது எரியறதுக்கு ஏத்த மாரி பூமி ரெடியா இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இந்த நேரத்துல நம்ம உலகத்த பார்க்காம, நம்ம பிரச்சனைகள பார்க்காம, எது எப்படி இருந்தாலும், நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்புக் குடுப்போம். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த நம்மை ஒப்புக் குடுப்போம், ஆயத்தமாவோம். எல்லாம் அவரு தீர்மானத்தின்படி, அவர் நியமித்தபடி, அவர் ஏற்ற காலத்தில் செய்துட்டு இருக்காரு. காலங்கள் அவருடைய கரங்கள்ல இருக்கிறது. நம்ம ஒப்புக் குடுப்போம். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.